மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறைவன் தமது அமைதியை வழங்குவாராக. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் தந்தை ஒருவரே, கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். மக்களுக்கு யாரை பின்பற்ற வேண்டுமென்றே தெரியவில்லை. எனவேதான் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் மூலமாக யாரை பின்பற்ற வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார். சரி, உங்கள் ஆள்காட்டி விரலை நீட்டிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் ஆள்காட்டி விரலை எல்லாரும் நீட்டிக்கிட்டீங்களா? ஓகே. இப்பொழுது உங்கள் ஆள்காட்டி விரலை சரியாக எடுத்துக்கொண்டு வந்து நெற்றியில் வையுங்கள். இப்பொழுது எங்கு வைத்திருக்கிறீர்கள்? இயேசு குறிப்பிடுகிறார், மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை பெற்றுள்ளார்கள். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை கடைபிடித்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் என்று குறிப்பிடுகிறார். மக்கள் அவர்களை வழிகாட்டியாக பார்த்தார்கள். எனவே மறைநூலில் இருந்து அவர்கள் சொன்ன விளக்கங்களை விட்டுவிட்டு அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதை பின்பற்ற அவர்கள் முற்படுகிறார்கள். எனவேதான் இயேசு குறிப்பிடுகிறார், அவர்கள் சொல்வது போல் செய்யுங்கள், அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள் என்று. பலுவான பாரமான சுமைகளை கட்டி மக்களின் தோள் மீது சுமத்துகிறார்கள். கடவுள் கொடுத்த கட்டளைகளை கூட்டி பெருக்கி வகுத்து 613 கட்டளைகளாக மாற்றி விட்டார்கள். நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் எல்லாவற்றையும் சட்டத்தின்படியும் பாரம்பரியத்தின்படியும் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களின் வாழ்வே கசந்து போகும்படி செய்து விட்டார்கள். எனவேதான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்றார். மக்கள் பார்க்க வேண்டும் என்று இவர்கள் தங்கள் வாசக பட்டைகளை அதிகமாக்குகின்றார்கள், அகலமாக்குகின்றார்கள். இணைச்சட்டம் 6 நூலிலே நாம் வாசிக்கின்றோம். ஷெம்மா இஸ்ராயேல் என்ற அந்த ஜெபத்தை இவர்கள் பெரிய பட்டங்களாக செய்து தங்கள் நெஞ்சிலும் கைகளிலும் நெற்றியிலும் கட்டிக்கொண்டார்கள், மக்கள் பார்க்கும் வண்ணம். இணைச்சட்ட நூல் 11வது அதிகாரம் 18 நாம் வாசிக்க கேட்கின்றோம், என் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சிலும் நினைவிலும் நிறுத்துங்கள் என்று. இவர்கள் அந்த வாசக பட்டைகளை தங்கள் நெஞ்சின் மேல் பட்டங்களாக கட்டினார்களே ஒழிய அவர்களது நினைவில் நிறுத்த மறந்தார்கள். ரபி என அழைக்கப்படுவதை விரும்பினார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் கையில் இருக்கும் மறைநூலும் அதற்கு அவர்கள் கொடுக்கின்ற விளக்கமும் தான். உண்மையான ரபி எப்படி இருக்க வேண்டும் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 7:45 வாசிக்க முடியும். தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரிசேயர்களும் அனுப்பிய படை வீரர்கள் அவர்களிடம் திரும்பி வந்து, அவரை போல் எவருமே என்றுமே பேசியதில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். உங்களுக்கு போதகர் ஒருவரே, நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் என்று குறிப்பிடுகிறார். எவரையும் நீங்கள் தந்தை என அழைக்க வேண்டாம், விண்ணகத்தில் இருப்பவர்தாம் உங்கள் ஒரே தந்தை. தந்தையை போல மக்களை அன்பு செய்தவர், அக்கறை கொண்டவர் வேறு எவரும் இல்லை. எந்த அளவிற்கு என்றால் தம் ஒரே மகனை கையளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆனால் இவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேடுவதையும் மரியாதை போன்றவற்றை பெறுவதையும் விரும்பினார்கள். மக்களின் அன்பை விட்டுவிட்டு மதிப்பையும் மரியாதையையும் தேடிச் செல்லுகிறார்கள். எவரையும் ஆசிரியர் எனவும் அழைக்க வேண்டாம் என்கின்றார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அவர் ஒருவரே நமக்கு விண்ணகத்திற்கு செல்லுகின்ற வழியை காட்டுகின்றார், தந்தையிடம் செல்வதற்கான வழியை காட்டுகின்றார். எனவே கிறிஸ்து ஒருவரே நமக்கு ஆசிரியர். இப்படி எவரை பின்பற்ற வேண்டும் என்றால் எல்லாம் வல்ல தந்தையையும் அவரது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இவர்கள் இருவரிடமிருந்தும் புறப்பட்டு வரும் தூய ஆவியாரையும் இவர்கள் ஆவி நிறைந்திருக்கின்ற திருவிவிலியத்தையும் தூய அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையும் தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.